நாம் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இந்த உலகத்திலே நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாவிட்டாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் பணம் படைக்காதவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மௌத்தாகியாக வேண்டும். மௌத்தான பிறகு அவர் கபரிலே அடக்கப்பட்டாலும், அல்லது கடலிலே மீனவரை தின்றாலும், அல்லது விமானத்தில் பறக்கிற போது எரிந்து சாம்பலானாலும், வல்லாஹி நிச்சயமாக அவருக்கு அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்கிற கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த கபரிலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் தங்கம், மாணிக்கம், கற்கள், சொத்துக்கள், பணம் என்று வைத்திருந்து பிரயோசனம் இல்லை. சரியான அகீதா, சரியான கொள்கை, நேர்வழி, இஸ்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் கபருக்குள் நிம்மதியாக தூங்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் பராக்காக்கக்கூடியது, உலகம் ஏமாற்றக்கூடியது. உலகத்திலே ஷைத்தான் நின்று கொண்டு நம்மை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அவன் சபதம் செய்து விட்டு வந்தான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தான். நேர்வழியில் செல்ல விடாமல் முன்னால் போய் உட்காருவேன், பின்னால் வந்து உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன் என்று சொன்னான். இந்த சவால்களுக்கு மத்தியிலே வாழுகிற நாம் வெறுமனே துனியா, காசு, பணம், சொத்து, கௌரவம், பிரஸ்டீஜ், நிம்மதி என்று மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் நேர்வழி எது என்பதை தேட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது.